அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் டிப்ளமோ இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் 1 ப்ராக்டிக்கல் இருக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 4 லாமிஸ் தியரம். எய்ம் டு வெரிஃபை லாமிஸ் தியரம் யூசிங் concurrent forces. Apparatus required: drawing board, 2 pulleys with clamps, 3 sets of weights with anchors, thread and protector. Formula: P by sin alpha equal Q by sin beta equal R by sin gamma. லாமின் தேற்றம். லாமிஸ் தியரம். 3 விசைகள் செயல்படும் ஒரு புள்ளியின் சமநிலைக்கான நியதிகளை லாமின் தேற்றம் கூறுகிறது. It gives the conditions of equilibrium for 3 forces acting at a point. 3 விசைகள் ஒரு புள்ளியில் செயல்பட்டு சமநிலையில் இருப்பின் ஒவ்வொரு விசையும் மற்ற இரு விசைகளுக்கிடையே உள்ள கோணத்தின் சைன் மதிப்பிற்கு நேர்விகிதத்தில் அமையும். O என்ற புள்ளியில் P, Q மற்றும் R என்ற 3 விசைகள் செயல்படுவதாக கொள்வோம். P, Q, R என்ற 3 விசைகள் செயல்படுவதாக கொள்வோம். இவ்விசைகளின் காரணமாக புள்ளி O ஓய்வு நிலையில் இருப்பின் லாமின் தேற்றப்படி P என்ற விசையானது Q மற்றும் R என்ற 2 விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம், அதாவது sin ஆல்ஃபா என்ற கோணத்திற்கு நேர்விகிதத்திலும், அதாவது P directly proportional to sin ஆல்ஃபா. அதே மாதிரி Q என்ற விசையானது P மற்றும் R என்ற 2 விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம், அதாவது Q ஆனது sin பீட்டா என்ற ஒரு கோணத்திற்கு நேர்விகிதத்திலும், அதேமாதிரி R என்ற விசையானது Q மற்றும் P கிடைப்பட்ட sin காமாவிற்கு நேர்விகிதத்திலும் அமையும். R directly proportional to sin காமா என்ற கோணத்திற்கு நேர்விகிதத்திலும் அமையும். இதை ஒரு ஈக்குவேஷனாக நம்ம எழுதும்போது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, P by sin alpha equal Q by sin beta equal R by sin gamma அப்படின்றதுலாம் இதுதான் லாமின் தேற்றத்திற்கான சமன்பாடு. இதுக்கான ஸ்டேட்மெண்ட்: if 3 forces acting at a point be in equilibrium, then each forces is directly proportional to the sine of the angle between the other 2 forces. லாமின் தேற்றத்தை நிரூபிக்கும் சோதனைக்கான டயக்ராம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு வரைப்பலகையானது சுவற்றில் செங்குத்தாக பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். இந்த வரைப்பலகையின் மேலே இருக்கக்கூடிய 2 முனைகளிலும் சுழலக்கூடிய 2 கப்பிகளானது பொருத்தப்பட்டிருக்கும். இந்த 2 கப்பிகளின் வழியே 3 சமமான எடைக்கற்களை கட்டி தொங்கவிட வேண்டும். இந்த இடது புறத்தில் இருக்கக்கூடிய எடைக்கற்களுக்கான விசை P எனவும், வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய எடைக்கற்களுக்கான விசை Q எனவும், மையப்புள்ளி ஓயிலிருந்து செங்குத்தாக கீழ்நோக்கிய எடைக்கற்களுக்கான விசை R எனவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது 3 விசைகளையும் இணைக்கக்கூடிய மையப்புள்ளி O என்க. ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்து அந்த நூல்களுக்கு பின்னாடி வைத்து மையப்புள்ளி O மற்றும் இடதுபுறத்தில் செல்லக்கூடிய இந்த விசை P என்ற விசையின் திசையையும், வலதுபுறத்தில் செல்லக்கூடிய விசை Q என்ற விசையின் திசையையும், செங்குத்தாக கீழ்நோக்கி இயங்கக்கூடிய விசை R என்ற விசையின் திசையையும் குறித்து கொள்ள வேண்டும். பிறகு இந்த வெள்ளை காகிதத்தை வெளியில் எடுத்து P என்ற விசைக்கு எதிரே உள்ள 2 கோணம், அதாவது Q மற்றும் R என்ற 2 விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் ஆல்ஃபா என்ற கோணத்தை அளந்து அட்டவணைப்படுத்தவும். இதே மாதிரி Q என்ற விசைக்கு எதிரே உள்ள கோணம் பீட்டா என்ற கோணத்தின் அளவுகளை அளந்து அட்டவணைப்படுத்தவும். இதே மாதிரி R என்ற விசைக்கு எதிரே உள்ள கோணம் காமா என்ற கோணத்தின் அளவுகளை அளந்து அட்டவணைப்படுத்தவும். இதே மாதிரி P, Q, R என்ற 3 விசைகளுக்கான எடைக்கற்களை மாற்றி அமைத்து
ஒவ்வொரு கோணத்தின் ஆல்ஃபா பீட்டா காமா என்ற கோணத்தின் மதிப்புகளை அட்டவணைப்படுத்த வேண்டும். செங்குத்தாக பொருத்தப்பட்டுள்ள ஒரு வரைபலகையின் மேல்புற இருமுனைகளில் உராய்வற்ற இரு கப்பிகள் பொருத்தப்பட்டுள்ளது. O என்ற புள்ளியில் இருந்து எடைக்கற்கள் P, Q இரு கப்பிகள் வழியாகவும் எடை R நேர்கீழாகவும் கட்டி தொங்கவிடப்பட்டுள்ளது. Description: A drawing board is fixed vertically on the wall. Two frictionless pulleys are fixed at the top corners of the drawing board. A light and inextensible string is passed over these pulleys. Another short string is tied to the first string at O. Weight hangers P, Q and R are tied at the ends of the strings as shown in figure. இதுக்கான ப்ரொசீஜர்: ஒரு வெள்ளைக்காயத்தை அந்த நூலுக்கு பின்னாடி வச்சுட்டு நமக்கு இதுக்கான அளவு நம்ம குறிச்சிக்கிறோங்க. அளவு குறிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 3 எடைக்கற்களுக்கான அளவு நம்ம எழுதிக்கிறோங்க. அதாவது பியோட வேல்யூ வந்து 50 கிராம், கியூவோட வேல்யூ நமக்கு 50 கிராம், அதேமாதிரி ஆரோட வேல்யூ நமக்கு 50 கிராம்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த மாதிரி சம அளவு உள்ள ஒரு எடைக்கற்களை நம்ம நூலில் கட்டி தொங்க விடும் பொழுது இதுக்கான அளவில் ஒரு வெள்ளைக்காயத்தை பின்னாடி வச்சு அளந்து எழுதிக்கிறோம். அதாவது O என்ற புள்ளியிலிருந்து மையப்புள்ளியிலிருந்து இடதுபுறத்தில் செல்லக்கூடிய விசை P எனவும், வலதுபுறத்தில் செல்லக்கூடிய விசை Q எனவும், மையப்புள்ளி ஓயிலிருந்து கீழ் நோக்கி ஏற்படுத்தக்கூடிய ஒரு செங்குத்து விசை R எனவும் எடுத்துக்கிறோம். அப்போ P என்ற விசைக்கு எதிரே உள்ள கோணம், அதாவது Qக்கும் Rக்கும் இடைப்பட்ட கோணம் ஆல்ஃபா. இப்போ இந்த ஆல்ஃபா என்ற கோணத்தை நம்ம அளந்து எழுதிக்கிறோம். அதேமாதிரி Q என்ற விசைக்கு எதிரே உள்ள கோணம் Pக்கும் Rக்கும் இடைப்பட்ட கோணம் ஒரு ப்ரொடக்டர் மூலிமா அளந்து ஒரு அட்டவணை ஏற்படுத்தி எழுதிக்கிறோம். அதேமாதிரி R என்ற விசைக்கு எதிரே உள்ள கோணம், அது Pக்கும் Qக்கும் இடைப்பட்ட கோணம் காமா. இதுக்கான அளவையும் நம்ம அளந்து அட்டவணையில் எழுதிக்கிறோம். இதே மாதிரி P, Q, R என்ற 3 விசைகளுக்கான எடைக்கற்களை மாற்றி அமைச்சு ரெண்டாவது சமமாக 3த்துலேயும் 100 கிராம் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இதேமாரி ஒரு வெள்ளைக்காயத்தை பின்னாடி வச்சுட்டு PQR என்ற 3 விசைகளுக்கான திசைகளை குறிச்சிக்கிட்டு இதில் ஆல்ஃபா பீட்டா காமா என்ற 3 அளவுகளை அளந்து இதேமாதிரி அட்டவணைப்படுத்துகிறோங்க. அட்டவணைப்படுத்திய பிறகு PQR மற்றும் ஆல்ஃபா பீட்டா காமா இந்த 3 அளவுகளை இதுக்கான ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஆல்ஃபா பீட்டா காமா என்ற 3 கோணத்தின் மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா நமக்கு 360 டிகிரி என்ற ஒரு கோண மதிப்பை பெறும். P பை சைன் ஆல்ஃபா ஈக்குவல் Q பை சைன் பீட்டா R பை சைன் காமா என்ற மதிப்பை அளந்து அட்டவணைப்படுத்தி லாமின் தேற்றத்தை நம்ம சரிபார்க்கலாம். புள்ளி O சமநிலையில் உள்ளபோது 3 விசைகளின் திசைகளை பேப்பரில் குறித்து கொள்ள வேண்டும். கோணங்களை குறித்து அளந்து அட்டவணைப்படுத்தவும். பிறகு அளவுகளை மாற்றியமைத்து முன்பு போல படங்கள் வரைந்து அளவீடுகளை அட்டவணைப்படுத்த வேண்டும். Description: A drawing board is fixed vertically on the wall. Two frictionless pulleys are fixed at the top corners of the drawing board. A light and inextensible string is passed over these pulleys. Another short string is tied to the first string at O. Weight hangers P, Q and R are tied at the ends of the strings as shown in the figure. The weights P, Q and R adjusted suitably such that the point O is at rest. A white paper is held just behind the string without touching them. The point O and the directions of the forces P, Q and R
are marked on the paper. Then the paper is removed from the board. Let alpha, beta and gamma are the angles opposite to the forces P, Q and R respectively. The angles are measured with the help of the protractor and tabulated. The experiment is repeated for different values of P, Q and R. The ratios P by sin alpha, Q by sin beta and R by sin gamma are calculated. For each set of readings, the ratios are found to be equal. Tabular column. இப்போ இந்த டேபிள் காலத்தில் நம்ம PQR என்ற 3 விசைகளுக்கான எடைக்கற்களின் அளவு நம்ம அளந்து எழுதிக்கிறோங்க. இப்போ எவ்வளோ நம்ம Pயில் அப்ளை பண்ணுறோன்னு பார்த்தோம்னா 50 கிராம். Q என்ற விசையில் நம்ம எவ்வளோ வெயிட் நம்ம தொங்க விடுறோன்னு பார்த்தோம்னா 50 கிராம். R என்ற விசையிலேயே 50 கிராம் நம்ம கட்டி தொங்க விடுறோம். மேலே தொங்க விடும்போது ஒரு வெள்ளை காயத்தை அந்த நூலுக்கு பின்னாடி வச்சுட்டு மையப்புள்ளி ஓலிருந்து PQR என்ற 3 திசைகளை நம்ம குறித்து தனியாக வெளியே எடுத்துகிட்டு P என்ற விசைக்கு எதிரே உள்ள கோணம் ஆல்ஃபான்ற கோணத்தை அளந்து ஒரு ப்ரொடக்டர் மூலிமா அளந்து இதுக்கான மதிப்பை இங்கே எழுதிக்கிறேங்க. அப்போ தோராயமாக நமக்கு 120 டிகிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. அதேமாதிரி Q என்ற விசைக்கு எதிரே உள்ள கோணம் பீட்டா என்ற கோணத்தின் மதிப்பையும் அளந்து இங்கே எழுதிக்கிறேங்க. அதேமாதிரி காமா என்ற கோணத்தின் மதிப்பையும் அளந்து இங்கே எழுதிக்கிறேங்க. இப்போ PQR மற்றும் ஆல்ஃபா, பீட்டா, காமா இந்த 3 மதிப்பு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கான ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா P by sin alpha. அதாவது P என்ற விசையானது sin alpha என்ற கோணத்திற்கு நேர் விகிதத்தில் அமையும். இப்போ Pயோட வேலை 50 கிராம். அதேமாதிரி ஆல்ஃபா என்ற கோணத்தின் மதிப்பு 120 டிகிரி. இப்போ 50 by sin 120 டிகிரி என்ற மதிப்பை நம்ம கால்குலேட் பண்ணி இதுக்கான அளவை அங்கே அளந்து எழுதிக்கிறோங்க. இதேமாரி Q by sin beta என்ற மதிப்பையும் கால்குலேட்டர் மூலிமா மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம அங்கே எழுதிக்கிறோங்க. அதேமாரி R by sin gamma என்ற வேல்யூ நம்ம கால்குலேட்டர் மூலிமா அளந்து நம்ம இங்கே எழுதிக்கிறோங்க. இப்போ P by sin alpha, Q by sin beta, R by sin gamma. இப்போ இந்த 3 விஷயம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா நமக்கு சமமாக இருக்கும். இப்போ இதே மாதிரி PQR என்ற 3 விசைகளுக்கான எடைக்கற்களை நம்ம மாற்றி அமைச்சு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 50 கிராம் எடுத்துக்கிறோங்க. செகண்டு பார்த்திங்கன்னா PQRல சமமாக 100 கிராம் என்ற அளவுகளை இதில் பிரதிட்டு ஆல்ஃபா, பீட்டா, காமா என்ற 3 அளவுகளை நம்ம அளந்து இந்த அட்டவணைப்படுத்திட்டு இதே மாதிரி 3 ஈக்குவேஷனையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இந்த 3 ஈக்குவேஷனும் சமமாக இருந்துச்சுன்னா நமக்கு லாமிஸ் தியரம் என்பது ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு சோதனையாக நமக்கு அமையும். இதற்கான ஃபார்முலா P by sin alpha equal Q by sin beta equal R by sin gamma. இதுக்கான கால்குலேஷன் நான் முன்னே சொல்லியிருக்கேன் டேபிள் காலத்தில். அதாவது ஃபஸ்ட்டு Pயோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோம்னா 50 கிராம் பை sin ஆல்ஃபோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 120 டிகிரி. இப்போ இதுக்கான மதிப்பை நம்ம கால்குலேட்டர் மூலிமா கால்குலேட் பண்ணி இங்கே அளந்து எழுதிக்கிறோங்க. இதேமாதிரி Q by sin பீட்டாவோட வேல்யூ நம்ம அளந்து எழுதிக்கிறோங்க. அதாவது Qவோட வேல்யூ நமக்கு 50 sin இன்ட்டு பீட்டாவோட வேல்யூ நமக்கு 120 டிகிரி. அப்போ இதுக்கான மதிப்பை நம்ம கால்குலேட் பண்ணி எழுதிக்கிறோங்க. அதேமாதிரி R by sin gamma இதுக்கான மதிப்பை நம்ம அளந்து எழுதி அட்டவணைப்படுத்திக்கிறோங்க. இந்த மாதிரி அட்டவணைப்படுத்தும் போது இந்த 3 விஷயம் பார்த்திங்கன்னா அவற்றுக்கு எதிராக உள்ள 2 விசைகளின் சைன் மதிப்பிற்கு நேர் விகிதத்தில் அமையும். இதுதான் லாமின் தேற்றத்தை நிரூபிக்கும் ஒரு சோதனை. ரிசல்ட் P by sin alpha equal Q by sin beta equal R by sin gamma. Hence Lam's theorem is verified. மீண்டும் லாமின் தேற்றம் நிரூபிக்கும் சோதனையை சிம்பிளாக பார்க்கலாம். இன்று நாம் பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் டிப்ளமோ இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் ப்ராக்டிக்கல் 1 இருக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 4 லாமிஸ் தியரம். லாமின் தேற்றத்தை நிரூபிக்கும் ஒரு சோதனை. லாமிஸ் தியரம் என்பது ஒரு புள்ளியில் 3 விசைகள் சமநிலையில் உள்ளபோது
ஒவ்வொரு விசையும் மற்ற இரண்டு விசைகளின் சைன் மதிப்பிற்கு நேர் விகிதத்தில் அமையும். இதுதான் லாமியின் தேற்றம். இது ஒரு சோதனை மூலமாக நம்ம எப்படி நிரூபிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கான அமைப்பு தான் இது பேர் விசைப்பலகை. இந்த விசைப்பலகைக்கு மேலே சுழலக்கூடிய இரண்டு கப்பிகளானது பொருத்தப்பட்டிருக்கும். இந்த இரண்டு கப்பிகளுக்கு இடையில் நூல்களின் மூலம் சம உள்ள எடைக்கற்களை நம்ம கட்டி தொங்க விட வேண்டும். இப்போ இடதுபுறத்தில் செயல்படக்கூடிய எடைக்கற்களுக்கான விசை P எனவும், வலதுபுற எடைக்கற்களுக்கான விசை Q எனவும், நடுவில் செயல்படக்கூடிய எடைக்கற்களுக்கான விசை R எனவும் குறித்துக்கொள்ள வேண்டும். இப்போ ஒரு வயிற்று நம்ம எடுத்து இந்த நூலுக்கு பின்னாடி வச்சுட்டு இந்த மூன்று விஷயம் செயல்படக்கூடிய மையப்புள்ளி O, இடதுபுறத்தில் செயல்பட்ட விசைக்கான மதிப்பு P, வலதுபுறத்தில் செயல்படக்கூடிய மைய விசைக்கான வேல்யூ என்னன்னா Q, நடுவில் செயல்படுத்த விசைக்கான மதிப்பு R. இப்போ மையப்புள்ளி O, P, Q, R இந்த மூன்று விசைகளுக்கான பிம்பத்திற்கான மதிப்பை நம்ம நோட் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துகிட்டு லாமியின் தேற்றத்தை எப்படி நிரூபிக்கலான்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ Pயில் QR இந்த மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா சம அளவோட எடைக்கற்களானது இருக்கும். இப்போ Pயில் 50 கிராம்னா Qவில் 50 கிராம் இருக்கும், Rலேயும் 50 கிராம் இருக்கும். இதுக்கான டயக்ராம் எப்படி வரலான்றதை பற்றி பார்க்கலாம். ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்து இந்த நூலுக்கு பின்னாடி வச்சுட்டு இதுக்கான பிம்பம், நூலின் பிம்பம் பின்னாடி இந்த வெள்ளை சீட்டில் நமக்கு தெரிகிற மாதிரி நம்ம வச்சுக்கிறோங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. இதுக்கான மையப்புள்ளி O, இது P, இதுக்கான பிம்பத்தின் மதிப்பு Q, சென்டர் செயல்படக்கூடிய விசைக்கான மதிப்பு R. அதாவது மையப்புள்ளி O, P, Q, R இந்த மூன்று விசைகளுக்கான நம்ம பாயிண்டர் வழியை நம்ம நோட் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ணுறோங்க, இந்த ஒயிட் ஷீட்டை வெளியே எடுத்துகிட்டு லாமியின் தேற்றத்தை எப்படி வரையலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. விசைப்பலகையிலிருந்து நம்ம 4 புள்ளிகளை நம்ம வரைஞ்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறோங்க. மையப்புள்ளி O, இடதுபுறத்தில் செயல்படக்கூடிய விசைக்கான புள்ளி P, வலதுபுற விசைக்கான மதிப்பு Q, சென்டர் செயல்படக்கூடிய விசைக்கான மதிப்பு R. இப்போ மையப்புள்ளி Oலிருந்து P, Q, R என்ற 3 புள்ளிகளை நம்ம ஒரு விசைப்பலகையிலிருந்து வரைஞ்சி எடுத்துகிட்டு வந்துருக்குங்க. இப்போ மையப்புள்ளி Oலிருந்து 3 விசைகளை நம்ம இணைச்சிக்கிறோங்க. அதாவது O என்ற புள்ளியிலிருந்து P என்ற விசையையும், அதேமாதிரி O என்ற மையப்புள்ளியிலிருந்து Q என்ற ஒரு விசையையும், மையப்புள்ளி Oலிருந்து R என்ற விசையை நம்ம இந்த மாதிரி இணைச்சிக்கிறோங்க. P, Q, R இணைச்சிட்டு இப்போ P என்ற விசைக்கு எதிரே உள்ள இரண்டு கோணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா Q மற்றும் R கிடைப்பட்ட கோணம். அதாவது P என்ற விசைக்கு எதிரே உள்ள இந்த கோணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா. அதேமாதிரி Q என்ற விசைக்கு எதிராக உள்ள இந்த கோண வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பீட்டா. அதேமாதிரி R என்ற விசைக்கு எதிரே உள்ள கோணம் காமா. அதாவது ஒவ்வொரு விசையும் மற்ற இரண்டு விசைகளின் சைன் தீட்டா மதிப்பிற்கு நேர் விகிதத்தில் அமையும். இதுதான் லாமியின் தேற்றம். இப்போ இந்த லாமியின் தேற்றம் மூலிமா இந்த ஆல்ஃபா என்ற கோணம், பீட்டா என்ற கோணம், காமா என்ற கோணம் இந்த 3 கோணத்துக்கான மதிப்பை நம்ம அளந்து அட்டவணையில் குறிச்சிக்கிறோங்க. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம 3 விசை சமநிலைன்னு சொல்லியிருக்கோம் நான். அப்போ Pயில் எவ்வளோ கிராம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 கிராம், Qவில் 50 கிராம், Rயில் 50 கிராம். இந்த மாதிரி 3 விசைகள் சமநிலையில் உள்ளபோது ஒவ்வொரு விசையும் மற்ற இரண்டு விசைகளின் கோணத்திற்கு, சைன் தீட்டா மதிப்பின் கோணத்திற்கு நேர் விகிதத்தில் அமையும். அப்போ இதில் நம்ம ஆல்ஃபா வேல்யூ எவ்வளோ, பீட்டா கோண மதிப்பு எவ்வளோ, காமா கோணத்தின் மதிப்பு எவ்வளோன்றதை நம்ம அளந்து எழுதுறோங்க. இதை ஒரு ப்ரொடக்டர் மூலிமா நம்ம அளந்து எழுதுறோங்க. இப்போது இந்த Qக்கு R கிடைப்பட்ட கோணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா Qவில் 0என்ற மதிப்பு வச்சுக்கிறோங்க. இங்கிறது நம்ம பார்க்கும்போது இப்போ இது கிடைப்பட்ட கோணம், இந்த இரண்டு கோட்டுக்கு விசை கிடைப்பட்ட கோணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 0லேருந்து அப்படியே பார்த்துட்டு வரீங்க 120, 121, 121, 124, அதாவது 124. ஆல்ஃபாவுடைய கோணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 124 டிகிரி. அப்போ இதை நம்ம தனியாக கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம எழுதி வச்சுக்கிறோங்க, டேபிள் காலத்தில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி ஆல்ஃபா கோணம் நம்ம பார்த்துட்டுங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 124 டிகிரி. இதே மாதிரி பீட்டா என்ற கோணத்தை நம்ம எப்படி அளக்கலான்றதை பார்க்கலாம். இப்போது பீட்டா என்ற கோணம் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான். அதாவது இங்கேருந்து நம்ம பார்க்குறோங்க
அதாவது இந்த கோணத்தின் மதிப்பு தான் நமக்கு பீட்டா. இப்போ பீட்டா எவ்வளோ வருது பார்த்திங்கன்னா நமக்கு 128 வருது. அதாவது பீட்டா வேல்யூ எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 128 டிகிரி. ஆல்ஃபா எவ்வளோ வந்துச்சுன்னா 124 டிகிரி. இப்போ இதே மாதிரி காமா என்ற கோணத்துக்கான மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கிறோங்க. இது வந்து பிக்கும் ஆர்க்கும் இடைப்பட்ட கோணம், அதான் வந்து காமா. காமா என்ற கோணத்துக்கான மதிப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா பிக்கும் ஆர்க்கும் இடைப்பட்ட கோணம், அதான் வந்து காமா. இந்த கோணத்தின் மதிப்பு எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு 108. அதாவது காமாவோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 108 டிகிரி. அப்போ ஆல்ஃபா நமக்கு 124 டிகிரி, காமா எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 108 டிகிரி, பீட்டா வந்து 128 டிகிரி. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு 124 டிகிரி. இது மாதிரி ஆல்ஃபா, பீட்டா, காமா இந்த 3 கோணத்துக்கான மதிப்பு நம்ம அளந்து எழுதிக்கிறோங்க. ஆல்ஃபா எவ்வளோ வருது 124 டிகிரி, பீட்டா 128 டிகிரி, காமா 108 டிகிரி. இப்போ இந்த மொத்த வேல்யூ நம்ம கால்குலேட்டரில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு பி பை சைன் ஆல்ஃபாவோட மதிப்பு கியூ பை சைன் பீட்டா ஆர் பை சைன் காமான்ற மதிப்பு நமக்கு கிடைக்கும். அடுத்து எப்படி நம்ம டேபிளர் காலம் ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பியில் 50 கிராம் வச்சுங்க, கியூவில் 50 கிராம், ஆரில் 50 கிராம். இது மாதிரி 3 சம அளவில் இடைக்கற்களை வச்சுட்டு நம்ம ஒரு லாமின் தேட்டத்துக்கான டயக்ராம் வரைஞ்சி அதிலேருந்து ஆல்ஃபா, பீட்டா, காமா என்ற 3 மதிப்பு நம்ம ஒரு கோணத்தின் மூலிமா கண்டுபிடிச்சுங்க. இப்போ ஆல்ஃபாவுடைய கோணம் எவ்வளோ வந்துச்சு பார்த்திங்கன்னா 124 டிகிரி, பீட்டாவுடைய கோணம் வந்து 128 டிகிரி, காமாவுடைய கோணம் 110 டிகிரி. இப்போ ஆல்ஃபா, பீட்டா, காமா இந்த 3 வேல்யூ நம்ம இந்த டயக்ராம் மூலிமா நம்ம கண்டுபிடிச்சுங்க. அடுத்தது இதுக்கான கால்குலேஷன் எப்படி போடலான்னு பார்த்திங்கன்னா, அதாவது பி பை சைன் ஆல்ஃபா இதுக்கான மதிப்பு நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோங்க. பியோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 50 கிராம், கியூவோட வேல்யூவும் 50 கிராம், ஆரோட வேல்யூவும் 50 கிராம். இப்போ பியோட வேல்யூ ஃபஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணுறோங்க 50 பை சைன் ஆல்ஃபோட வேல்யூ பார்த்திங்கன்னா 124 டிகிரி. அப்போ 50 வகுத்தல் சைன் 24 டிகிரி என்ற வேல்யூவை ஒரு கால்குலேட்டர் மூலிமா நம்ம போட்டு பார்த்தோம்னா நமக்கு 60.31 வேல்யூ கிடைக்கும். அதை எடுத்து நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்கிறோங்க. இதே மாதிரி கியூ பை சைன் பீட்டா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோங்க. கியூவோட வேல்யூ 50, சைன் பீட்டாவோட வேல்யூ பார்த்திங்கன்னா 128 டிகிரி. இப்போ இதுக்கான கால்குலேட்டர் வேல்யூ வந்து 63.45. அப்போ அதை எடுத்து இங்கே எழுதிக்கிறோங்க. அடுத்தது காமாவோட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோங்க. அதாவது ஆரோட வேல்யூ வந்து 50 பை சைன் காமாவோட வேல்யூ வந்து 108 டிகிரி. அப்போ இதுக்கான கால்குலேட்டர் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 52.57. இதை வந்து ஃபில் பண்ணிக்கிறேங்க. அப்போ 3த்துலேயும் 50 டிகிரி சம அளவில் வருவது. இதுக்கான வேல்யூ நம்ம எழுதிட்டுங்க. இதே மாதிரி 100 கிராமுக்கான வேல்யூக்கான கால்குலேட் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி இந்த டேபிள் காலத்தில் ஃபில் பண்ணிக்கிறோங்க. அடுத்தது 150 கிராமுக்கான கால்குலேட் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி இந்த டேபிள் காலத்தில் ஃபில் பண்ணிக்கிறோங்க. இந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது நமக்கு லாமின் தேற்றமானது வந்து நிரூபிக்கப்பட்டது என்ற ஒரு ரிசல்ட் நம்ம எழுதுறோங்க. அதாவது பி பை சைன் ஆல்ஃபா ஈக்குவல் கியூ பை சைன் பீட்டா ஈக்குவல் ஆர் பை சைன் காமா என்ற ஒரு சமன்பாடு தான் நமக்கு லாமிஸ் தியரமாக வெரிஃபை பண்ணுறோங்க. லாமிஸ் தியரத்துக்கான ரிசல்ட் பி பை சைன் ஆல்ஃபா ஈக்குவல் கியூ பை சைன் பீட்டா ஈக்குவல் ஆர் பை சைன் காமா. ஹென்ஸ் லாமிஸ் தியரம் இஸ் வெரிஃபைடு. மீண்டும் நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.